நேயர்களே, தமிழ்நாடு அமைச்சரவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் குறித்து ஒரு 2 தினங்களுக்கு முன்பே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்திருந்தார்கள். 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் எமது தொலைக்காட்சியில். நாம் ஒரு ஊடகவியலாளராக நமக்கு கிடைக்கிற சில தகவல்களை இந்த சிறப்புமிக்க மீடியாவின் மூலமாக நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். பொன்முடி கண்டிப்பாக தூக்கப்படுவார் என்று சொல்லியிருந்தேன். அதை போன்று குறிப்பாக செந்தில் பாலாஜி எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் 2 பேரும் தூக்கப்பட போகிறார்கள் என்றும் சொன்னேன். இன்னும் பலருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறேன். அதுவும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அது நடந்திருக்கிறது. செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருப்பது மட்டுமல்லாமல் அவருடைய வசம் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை இலாக்கா போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையை வீட்டு வசதித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி கூடுதலாக கவனிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொன்முடி நிர்வாகித்து வந்த வனத்துறை அமைச்சர் பதவி ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்த கன்னியாகுமரி மனோ தங்கராஜ், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்னுடைய வீடியோ போய் பாருங்கள், சேர்க்கப்படுவார் என்று சொன்னா இல்லையா? இப்போ மனோ தங்கராஜ் சேர்க்கப்பட்டிருக்கிறார். பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம செய்தியில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனோ தங்கராஜுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னேன். இந்த 2 பேரும் நீக்கப்பட போகிறார்கள் என்று சொன்னேன். புதிய அமைச்சர்களாக சிலர் வரப்போகிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறேன். அது சரியாக இருக்கலாம், சரியில்லாமல் போகலாம். இந்த 3ம் சரியாக இருந்திருக்கிறது. சரியா? நாம் ஒரு யூகத்தில் செய்திகளைத்தான் சொல்லுவோம், கற்பனையாக சொல்ல முடியாது. அப்போ நம்பகத்தன்மை இருக்கணும். ஒரு மீடியா என்றால் ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கணும். போகிற போக்கில் செய்தியில் அடிக்கக்கூடாது. சரி சார், இந்த பிரச்சனையை விட்டுருங்க. இப்போ திமுகவுக்கு ஏற்பட போகக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்றால், இன்னைக்கு மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கான். ஒவ்வொருத்தனும் ஊடகவியலாளராக தான் இருக்கான். செய்திகள் வீட்டில் இருக்கக்கூடிய நாடக தொடர்களை பார்ப்பதற்கு சமமாக மக்கள் செய்தி ஊடகங்களை பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. ஆகவே தான் இந்த விரைவு செய்திகளை எல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள். ஆக இந்த விரைவு செய்திகளின் மூலமாகவும் தொலைக்காட்சிகள் அல்லாத யூடியூபர்ஸ் மூலமாகவும் ஏராளமான செய்திகள் மக்களை சென்றடைகிறது. அப்போ திமுக அமைச்சர்கள் நீக்கப்பட்டது, ஊழல் குற்றச்சாட்டுகளால் நீக்கப்பட்டது என்கின்ற செய்தி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சராசரி மனிதனையும் சென்று அடையும். அது திமுகவுக்கு பெரும் 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 பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதிலிருந்து அவர்கள் தப்பிவிட்டால், சில நேரம் தப்பிவிடுவார்கள், எல்லோரும் தான் ஊழல் செய்கிறார்கள், இவர்கள் மட்டுமா செய்கிறார்கள் என்று 10 ரூபாயைத்தான் கொடுத்தால்தான் நமக்கு பியூஸ் போடுவான், இதுக்கு 50 ரூபா கொடுக்கறதுக்கெல்லாம் பஸ்னா வீடு இருட்டில் கிடக்கணும்னு கரப்ஷனை நாம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், நான் உள்பட நீங்கள் உள்பட. ஆகவே அப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணால் அது திமுகவுக்கு குறையாக மாறாது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு தற்போது ஆதாரமான செய்திகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் ஒரு பார்வையோடு செய்திகளை பார்க்கின்ற போது பொன்முடி அரசியல் வாழ்க்கை சூன்யமாகி போகிறது. அவருடைய வயது 70க்கு மேல். அது மட்டுமல்லாமல் அவருடைய வாய் கொழுப்பு 100 வயதை தாண்டிய கொழுப்பு தான். ஒரு மனிதன் வயதான பிறகு அவன் சொல்வதையெல்லாம் புத்தி சுவாதீனமாக மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆக இந்த மனிதர் கல்வி கற்றவர். கல்வியின் மூலம் தமக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பை செஞ்சி ராமச்சந்திரன் மூலம் அவர் விழுப்புரத்திலிருந்து தன் பயணத்தை தொடங்கினார். கருணாநிதியுடைய பீரியடில் இப்பொழுது இருந்தார். தற்போது வாயாலும் ஊழல்களாலும் அவர் அவமானப்பட்டு போனார். கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை இழந்தார். கட்சியினுடைய உயர்கல்வி அமைச்சராக இருந்து வனத்துறையை பிடுங்கப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுதும் சொன்னேன், வனத்துறை கண்ணப்பனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அவருடைய கவலையாக நமக்கு என்ன வந்திருக்குன்னா, அவரை வைத்து ஆட்சி செய்தவர்கள் இப்பொழுது அந்த இடம் காலியாக இருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி மஸ்தான் போன்றவர்கள் வலுவான நிலையில் இருக்கிறார்கள். இவருடைய மகனுக்கான வாய்ப்பை
மற்றவர்கள் பறித்து கொள்வார்கள் என் அச்சம் அவர் மத்தியிலே ஆழமாக இருக்கிறது. ஆகவே சிஹாமணி என்று நினைக்கிறேன் அவர் பெயர், மகனுடைய பெயர். அவருக்காக அவர் திரு ஸ்டாலினிடத்திலே பரிந்துரைக்கப் போகிறார். ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமான ஒரு விவகாரம், செந்தில் பாலாஜிக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த துறை தற்காலிகமாக சிவசங்கருக்கும் முத்துச்சாமிக்கும் கொடுத்துப்பட்டாலும் நாம் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். பிடிஆர் பழனிவேல் ராஜன் ஒரு சிறந்த அறிவுஜீவியாகவும் குட் புக்கில் இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் காயப்படுத்தியதன் விளைவாக அவர் திமுகவில் ஒதுக்கி வைக்கப்பட்டார். வெளிப்புறமாக சட்டமன்ற கூட்டத்தில் அவர் சொன்னார், அதிகாரமும் இல்லை பணமும் இல்லாத ஒரு துறையிலே நான் இருக்கிறேன், பாசிட்டிவாக பேசுங்கோ அப்படின்னு இவர் நம்ம ஐயா சாமியா அப்பாவும் சொன்னார். முதலமைச்சர் மேடையிலே நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் எல்லாம் கவனிக்கிறேன் என்று திரு பிடிஆர் பழனிவேல் ராஜனுடைய இரங்கல் கூட்டத்தில் அல்லது அவருடைய நினைவு புத்தக கூட்டத்தில் பேசினார். அப்போ ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் இன் பிட்வீன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் ஸ்டாலினுக்கும் இடையிலே இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் இந்த கலோபரங்கள் அனைத்தும் ஆடி ஓடி ஒழிந்த பிறகு மதுவிலக்கு நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நேற்று சொல்லியிருந்தேன், மிக முக்கியமான கலால் தீர்வு மது ஆயத்தீர்வை, அது மட்டும் இல்லாமல் மதுவிலக்கு, மூன்றாவதாக மின்சாரம், செல்வ செழிப்பு கொளிக்கின்ற ஒரு துறையைத்தான் மனசாட்சியாகவும் தியாகியாகவும் 2017 எந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக நான் ஆட்சிக்கு வந்தால் அவரை பிடித்து உள்ளே போடுவேன் என்று விழுப்புரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினாரோ அதே செந்தில் பாலாஜி கையில் இந்த பதவியை கொடுத்தது பைத்தியக்காரத்தனத்தின் உச்சகட்டம். இன்றைக்கு அசிங்கப்பட்டு அந்த பதவியை அவரை விட்டு பிடுங்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜியை பிடித்து உள்ளே போடுவோம் என்று முதலமைச்சர் சொன்னாரோ அந்த செந்தில் பாலாஜியை தியாகியாக மாற்றி அவரை 471 நாட்களுக்கு பின்பு வெளியே வந்த பிறகு மறுபடியும் மதுவிலக்கையும் ஆயத்தீர்வையும் மற்றும் மின்சார போன்ற ஒரு பணம் கொளிக்கும் துறையை ஸ்டாலின் ஏன் கொடுத்தார் என்பதுதான் இன்றைக்கி ஸ்டாலின் நல்லவராக அவர் மாற முயற்சி செய்தாலும் அவர் மீது நம் மீது பார்க்கக்கூடிய ஒரு குறை இருக்கிறது. மரியாதைக்குரிய முதலமைச்சராக அவர் இருக்கிற போது அவர்கள் ஒரு மோசமான நிலைப்பாடு கொண்ட ஒரு மனிதருக்கு கொடுக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் கொடுத்தார், இப்போது அவர் ஏன் எடுத்தார்? அவர் எடுக்கவில்லை. அவர் எடுக்கக்கூடிய நிர்பந்தத்தில் இந்தியாவினுடைய சட்டத்துறை உயர் அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் கொட்டை போட்டது. நாங்கள் தெரியாமல் உனக்கு ஜாமீன் கொடுத்து விட்டோம் ஐயா, 21வது பிரிவிலே நீ படுகிற கஷ்டத்தை மனசாட்சியோடு கொடுத்தோம், 471 நாள் ஒரு மனிதன் இருக்கிறானே என்றுதான் கொடுத்தேன், ஆனால் போன 3ஆம் நாள் நீ மறுபடியும் அந்த துறையை நீங்கள் வந்து சேர்வீர்கள் என்று நினைக்கவில்லை ஐயா என்று நீதிமன்றம் அவமானகரமான ஒரு கருத்தை தமிழக அமைச்சர் மீது வைத்தது தான் ஸ்டாலினுக்கு இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இது ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து செய்ததாக தெரியவில்லை, நீதிமன்றத்தினுடைய அழுத்தத்தின் வாயிலாக செய்திருக்கிறார். அதே சமயம் கன்விக்ஷனான ஒரு மரர் ஜாமீனில் உள்ளே வந்திருக்கிறார், அப்பீல் பண்ணியிருக்கிறார். அதுவரை இவருக்கு ஏன் பதவியை கொடுக்க வேண்டும் பேசுகிறார். ஓசிச்சோறு என்பது போல ஓசி பயணம் என்று சொல்கிறார் திருப்பொன்முடி. ஏன்னா உங்கள் அப்பாவின் சொத்தா உங்கள் தாத்தாவின் சொத்தா, மக்களின் சொத்துக்கள், மக்களின் வரிகள், மக்களுக்காக ஓசி பயணம் கொடுக்கிறேன் என்றால் மரியாதைக்குரிய பொன்முடி தாத்தாவின் வீட்டு சொத்து அல்லவே, இது மக்களிடத்திலே தாக்குதல் ஏற்படுத்தது. நீ எஸ்சி தானே என்று கேட்டாயே, இது எவ்வளோ பெரிய சாதி ஒரு முறுவல், ஒரு சாதி இன மோசமான சம்பவம். மனதிற்குள் எஸ்சிக்களுக்கு மீதான அழுத்தம் உனக்கு எந்த அளவுக்கு இருந்தால் ஒரு மந்திரி நீ ஒரு எஸ்சி தானே என்று கேட்பாய். சரி, மழை நேரத்தில் கஷ்டத்தோடு ஒரு மூதாட்டி வந்து நிற்கின்ற போது போ நீ எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டியா, இதெல்லாம் ஒரு மந்திரி பதவியா, இதெல்லாம் ஒரு அமைச்சர் பேசுகிறதா? அடுத்து சைவம் வைணவத்திற்கு 1000 பிரச்சனை இருக்கும், நீ அப்போ தீக்கால போயிடணும். திராவிட கழகத்தில் உட்கார்ந்து சைவத்தை வரம்பு இல்லாமல் பேசு, வைணவத்தை பேசு, எதையும் பேசு, நீ அனைவருக்குமான அமைச்சர். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அனைவருக்குமான அமைச்சர். இதைத்தான் நாம் பாஜகவிலே கேட்கின்றோம். நீ வேற ஏதாவது இந்து மகா சபாவில் உட்கார்ந்து பேசுங்க, யோகி ஆதித்யநாத்,
அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட சட்டத்திட்டத்தில் இருந்து கொண்டு இந்திய இறையாண்மையும் இந்தியா செக்குலரும் எடுத்துக்கொண்டு அடுத்த மதத்தை அடுத்த சித்தாந்தத்தை நீ ஒருபோது தாக்கிவிடக்கூடாது. அந்த அநியாயத்தை தான் சைவம் வைணவம் என்று நம்பிக்கை கொண்ட மக்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தி ஒரு விபச்சார பெண் நின்று கொண்டு விபச்சாரம் செய்தால் 5 ரூபாய் படுத்தால் 10 ரூபாய் என்று ஒரு அமைச்சர் பேசக்கூடிய கேவலம் தமிழக வரலாற்றில் இது முதல்தான். இது சரியான தண்டனை. ஆனால் இந்த தண்டனை உணர்ந்து செய்யவில்லை. இப்போது கட்சி பொறுப்பும் இல்லை, அவருக்கு எந்த பொறுப்பும் இல்லை, மந்திரி பதவியும் இல்லை, தனிப்பட்ட முறையில் இருக்கிறார். பெயிலில் தான் அவர் இருக்கிறார், அல்லது பெயிலில் இல்லை, அவர் உச்சநீதிமன்றத்தின் அப்பீல் செய்து இருந்திருக்கிறார். இதுதான் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கேவலம். 70 ஆண்டுகள் கழிந்து ஒருவர் கேவலப்படக்கூடாது என்றால் இதுதான். அமைதியாக வாழ்க்கையை கெடுக்க வேண்டும். ஆக ஸ்டாலினுக்கும் இதில் நல்ல ஒரு பாடம் இருக்கின்றது. தகுதியானவர்களை நீங்கள் தகுதியானவர்களாக ஆக்குங்கள். பிடிஆர் பழனிவேல் ராஜன் சொன்னது உண்மைதான். 30,000 கோடி லீக்கேஜ் இருக்கேன்னு சொன்னால் என்ன தப்பு? அதை மருமகனும் மகளும் சம்பாதித்து கொண்டார்கள். இவ்வளவு குறுகிய நேரத்திலிருந்து பேசுனதை பாஜக டேப் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ணாமலையோ யாரோ, அது தெரியாது எனக்கு. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் அடுத்தடுத்த கட்டம் எப்படி செல்ல போகிறது? முத்துச்சாமி கையிலும் சிவகுமார் அவர் யார் சிவசங்கரன் கையிலும் பிரித்து ராஜகண்ணப்பன் கையிலும் கொடுத்திருக்கிறார்கள். இதில் முத்துச்சாமி ஓரளவுக்கு பரவாயில்லை. சிவசங்கரனும் ராஜகண்ணப்பனும் இதே குற்றச்சுக்கு உள்ளானவர். 35 லட்சம் ரூபாய் போக்குவரத்து துறை அலுவலகத்தில் இவரது அலுவலகத்திலே பிடிக்கப்பட்டது. மறுபடியும் அதே தவறை செய்கிறாரா என்ற கேள்வி எழுகின்றது. பிடிஆர் போன்றவர்கள் என்றைக்கும் நல்ல மனிதராகத்தான் இருந்திருக்கிறார். ஆக அவரை போன்றவர்களுக்கு இந்த மதுவிலக்கு கலால் மட்டுமல்லாமல் மின்சாரத்துறை கொடுக்கப்படுமா? அவரை இவர் பேசுகிற நேற்றைய முன்தினம் மேடை பேச்சுகள் அது சரியாகத்தான் அமல்படுத்தப்படுமா என்ற 1000 கேள்விகளில் ஊழல் குற்றச்சாட்டு 2G தாண்டி உச்சநீதிமன்றத்தின் கடும் குட்டை வேங்கி தற்போது திமுக பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பது பெரும் பேச்சு பொருளாகுது. ஹெக்டிக் டாக், ஒரு என்ன சொல்வது, பரபரப்பான பேச்சாக சென்று கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே எதிர்க்கட்சிகள் இதை நாளை தேர்தலில் ஒரு 10 மாதத்தில் 11 மாதத்தில் பயன்படுத்தலாம். அதற்குள் இவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சொல்லிவிட முடியாது. மக்கள் மறந்து போவார்கள். மக்களினுடைய இயற்கை சுபாவம்தான் அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் மிகப்பெரிய வெற்றிக்களமாக ஆகியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தமிழ்நாடு ஆட்சி மாற்றம் வருமா என்பதை நாம் சொல்வதற்கு முன்பு அரசியல் மாற்றங்களும் அமைச்சரவை மாற்றங்களும் இந்த செய்தியைத்தான் உங்களுக்கு சொல்கிறது என்பதுதான் நம்முடைய செய்தி கோர்வையின் பார்வையாகும். நன்றி.